ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அக்கா கூட சேர்ந்து ஆங்கிள்ஸில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ். டு கெட் தி ஃபீல் ஆஃப் அன் ஆங்கிள் த்ரூ அப்சர்வேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பை பேப்பர் ஃபோல்டிங். ஓகே, ஆங்கிள் வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா பார்க்குறது, அதாவது அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் ஒரு பேப்பரை ஃபோல்டிங் பேப்பர் ஃபோல்டிங் மூலமாகவும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? bridge, building, cell phone tower, wing of plane, bicycle, windows, doors and things around us have angle in them. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்குமே ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், ஆங்கிள்ஸ்னால் வந்து ரெண்டு தி ஃபிகர் ஃபார்ம்டு பை டூ ரேஸ் வித் அ காமன் பாயிண்ட் இஸ் கால்ட் ஆங்கிள். அதாவது ரே என்ன தெரியுமா, ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ரே ஹேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பட் இட் ஹேஸ் நோ எண்டிங் பாயிண்ட். இது பாருங்கள், எண்டிங் பாயிண்ட்டுக்கு தான் எப்பவுமே இந்த ஆரோ மார்க் தருவாங்க. இட் ஹேஸ் நோ, இட் இஸ் எண்ட்லெஸ், போயிட்டே இருக்கும். அது இதே லைன் செக்மெண்ட்னா ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பாயிண்டில் ஃபினிஷ் ஆகும். ஓகே, அதுக்குள்ளே நிறைய டாட்ஸ் வைக்கலாம், அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம. ஓகே, இங்கே வந்து ரே வந்து ஒரு ரெண்டு ரே வந்து அட் ஒன் பாயிண்டில், இந்த ஒன் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ரே பிரிகிறது பேர் தான் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் ஆஃப் டூ ரேஸ். தோ இங்கேருந்து இன்னொரு ரே, அதே மாதிரி இன்னொரு ரே, அதேமாதிரி டூ ரே இன்டர்செக்டிங் ஆஃப் டூ ரேஸ் ஆல்சோ ஆங்கிள் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட்டு, ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்டு. ஒரு மீட்டிங், அதாவது இங்கே தான் மீட்டிங் பாயிண்ட், அதாவது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து டூ லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது, அதாவது ஆங்கிள்னால் வந்து மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட், ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை ஆங்கிள்னு சொல்லலாம். ஓகே, ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட்டு. இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட். இது பாருங்கள், இந்த ஒரு பாயிண்டில் இந்த ஒரு லைனும் போகுது, இந்த ஒரு லைனும் போகுது, அதுக்கு தான் நம்ம இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து டீச்சர் ராமு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, டீச்சர், வாட் டஸ் திஸ் பிக்சர் ஷோ? இந்த பிக்சர் என்ன ஷோ, அதாவது இந்த பிக்சர்னால நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் பிக்சர் ஷோ அண்ட் ஆங்கிள். டஸ் ஆங்கிள் ஹாவ் எனி நேம்? அதாவது இந்த பிக்சர் வந்து ஒரு ஆங்கிளை குறிக்குது. அதாவது பாருங்கள், ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதை நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஆங்கிளுக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்குறான் ராமு. எஸ், ஆங்கிள் ஹாவ் நேம். கேன் யூ சி டூ லைன் செக்மெண்ட் இன் திஸ் பிக்சர்? ரீட் தி நேம்ஸ் ஆஃப் தட். இங்கே வந்து லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் இருக்குது, அந்த பேரை நம்மள படிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிள்ஸுக்கெலாம் வந்து பேர்லாம் தனித்தனியாக இருக்குது, 4 பேர் இருக்குது அதுக்கு. ஓகே, ஏபிசி. ஓகே, இங்கே பேர் சொல்கிறாங்களா, ஏபிசி. ஓகேவா? இந்த பேர் தான் இவங்க வச்சுருக்காங்க. ராமு, எஸ் ராமு சார், திஸ் ஆங்கிள் ஹேஸ் டூ லைன் செக்மெண்ட், தே ஆர் பிஏ அண்ட் பிசி. ஓகே, இங்கே டோட்டலாக இருக்கிறது ஏபிசி. இது நம்ம எப்படி சொல்லலாம், பிஏன்னு சொல்லலாம், அதே மாதிரி பிசின்னு சொல்லலாம், ஏன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்டில். ஸோ இங்கேருந்து நம்ம பிஏ அப்புறம் பிசி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன, ஏபிசி இருக்குது, அதை எப்படி சொல்லுவோம்னா பிஏஆர்பிசி. ஓகே, விச் இஸ் தி காமன் பாயிண்ட் ஆஃப் தி டூ லைன் செக்மெண்ட்? டீச்சர் கேட்குறாங்க, விச் இஸ் தி காமன் பாயிண்ட்டு. இது ரெண்டுத்துலேயும் வந்து எது காமன் பாயிண்ட்டாக இருக்குது? பி தான் இருக்குது, ஏன்னா பியிலேருந்து தான் ஏ போகுது, அதே மாதிரி பியிலேருந்து தான் சி போகுது. ஸோ இங்கே காமன் பாயிண்ட் என்னென்னா பி தான். ஓகே, these two line segment make an angle. Common point B is vertex. BA and BC are arms of the angle. இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டுக்கு காமனாக இருக்கிறது பி. ஓகே, பி என்னன்னு சொல்லுவோம் நம்ம, வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோடைய ஹார்ம்ஸில் என்னதுமா, பிஏ அப்புறமேட்டு பிசி தான் இதோடைய ஹார்ம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தென் ஹவு கேன் வி நேம் தி ஆங்கிள் இன் தி பிக்சர்? அதான் கேட்குறேன், எப்படி நம்ம அந்த ஆங்கிளை வந்து, அந்த நேமை வந்து நம்ம ஆங்கிள் வந்து எந்த பேர் வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஆங்கிள் இஸ் மென்ஷன்ட் பை 3 ஆல்ஃபபெட் ஏபிசி. ஓகே, தி சென்ட்ரல் லெட்டர் ஆஃப் தி ஆங்கிள் டொனேட்ஸ் தி வெர்டெக்ஸ். அதே மாதிரி அந்த ஏபிசின்னா அந்த நடுவில் இருக்கிற பீன்ற வேர்டு தான்
வேர்டெக்ஸை டினோட் பண்ணுது ஓகேவா. தி ஆங்கிள் denotes the vertex. Okay, the center letter of the angle denotes the vertex. இந்த மூணுல center word என்னது, center letter என்னது, B. அந்த B தான் வந்து vertex denote பண்ணுது. Then ABC is the name of the angle. Am I right, sir? Yes. Okay. Yes, we should mention the angle as angle ABC. Okay, இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை angle ABC ன்னு சொல்லுவோம். Okay. Sir, can we write angle CAB instead of ABC? அப்படின்னு கேட்குறாங்க. Surely, angle ABC and angle CAB are same. We use the symbol angle. Okay, இதுக்கு நம்ம என்ன symbol யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு symbol ஓகேவா, for angles. இங்கே பாருங்கள், இப்போ வந்து சென்ட்ரல் வேர்ட் தான் வெர்டெக்ஸ் பி ஓகேவா. இதை வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லலாம், அதே மாதிரி சிபிஏன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஏன்னா வேர்டெக்ஸ் அதாவது சென்ட்ரல் இருக்கிற, அதாவது பின்றதான் வேர்டெக்ஸு, இது சென்ட்ரலே தான் இருக்குது. ஆனால் ஏபிசிக்கு பதிலாக சிபிஏவாக அது சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ வி கேன் ரைட் ஆங்கிள் ஏபிசி as angle ABC. ஓகே, இது வந்து இதோட சிம்பிள் angle ABC. ஓகே, இந்த பாருங்கள் angle ABC. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டேப்லர் காலமை ஃபினிஷ் பண்ணலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது என்னதுமா, ஆங்கிள், இது பிக்சர் ஆஃப் தி ஆங்கிள் என்னது ஏபிசி. அது நம்ம எப்படி எழுதலாம், ஏபிசின்னு எழுதலாம். பி தான் இங்கே சென்டர் பாயிண்ட், அதாவது வெர்டெக்ஸ். BAC CAB. ஓகே, இதில் வேர்டெக்ஸ் என்னது பி. ஓகே, ஸோ பி தான் வந்து நம்மளுக்கு வேர்டெக்ஸு. நெக்ஸ்ட்டு, 2 arms of angle. இதோடைய ஆர்ம்ஸில் என்னதுமா, ஏபி அப்புறமேட்டு பிசி, ஏபி அப்புறம் பிசி. ஓகே, நெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து என்னது டிஇஎஃப். இல்லை ஆங்கிள் என்னென்னு எழுதலாம், டிஇஎஃப். ஏன்னா எஃப்இ வந்து வேர்டெக்ஸ். ஓகே, அதே மாதிரி எஃப்இடின்னு நம்ம எழுதலாம். இதோடைய வேர்டெக்ஸ் என்னது இ. ஹார்ம்ஸ் வந்து டிஇ அண்ட் இஎஃப். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும். இதோடைய ஆங்கிள் என்னது பிக்யூஆர் ஆர் ஆர்கியூபி. பிக்யூஆர் அப்படி இல்லைனா ஆர்கியூபின்னு எழுதலாம். இதோடைய வேர்டெக்ஸ் கியூ. அதே மாதிரி இதோடைய ஹார்ம்ஸில் என்னது கியூ, அதாவது பிக்யூ அப்புறமேட்டு கியூஆர், பிக்யூ அப்புறமேட்டு கியூஆர், பிக்யூ கியூஆர். ஓகே, இதுதான் இதோடைய ஹார்ம்ஸ். தேங்க்யூ.